வணக்கம். ஜிவி கம்யூனிகேஷன்ஸ் ஆன்மீக பதிவுகளில் தொடர்ந்து நம்ம நாடி ஜோதிடம், அதாவது ரிஷிகளும் முனிவர்களும் தங்களுடைய தபஸ்லேருந்து சிவபெருமானோட அருள் பெற்று அந்த ஒவ்வொரு மனித பிறவிக்கும் எந்தெந்த மனிதர்களுக்கு இந்த நாடி ஜோதிடம் மூலம் பயன்பெறுவார்கள் என்பதை அறிந்து அவங்க எழுதி வச்சுருக்காங்க. இப்போது பல பதிவுகள் நாங்கள் இதில் போட்டுகிட்டே வந்துட்டுருக்கோம். அதில் எங்களுக்கு நிறைய கமெண்ட்ஸ்லேயும் சரி, மெயில்லையும் சரி, நிறைய பேர் எங்கள்கிட்ட கேள்விகளை வச்சு இந்த பதிவு நான் இப்போது போட வேண்டிய ஒரு நல்ல ஒரு முடிவுக்கு வந்தோம். அதாகப்பட்டது சில கேள்விகள் நல்லாவே இருக்குது. உலகத்தில் இருக்க அத்தனை கோடி ஜனங்களுக்கும் இருக்குமான்னு ஒருத்தர் கேட்டார். கண்டிப்பாக இருக்காது, வாய்ப்பில்லை. ஏன்னா அது ஓலையில் எழுதியிருந்தால் கூட அதை ஏன் நாடி ஜோதிடம்னு சொன்னாங்கன்னா, அந்த ஆத்மா, அந்த உயிர், அந்த மனித பிறவி அதை நாடி என்றைக்கு போய் பார்க்குதோ அன்றைக்கு தான் நாடி ஜோதிடம், அன்றைக்கு தான் இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமா இருக்குன்றது ஒரு நல்ல கேள்வி தான். அதுக்கு இன்னும் விடை கிடைக்கல. அடுத்த ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தார், உலகத்தில் இருக்கிற எத்தனை பேருக்கு கிடச்சிருக்கா, இல்லை தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குதுன்னு கேட்டிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு நான் சென்ற நாடி ஜோதிடர்கள், நாடி ஆசான்கள், நாடி படிக்கும் குருமார்கள், இவர்கள் எல்லார்கிட்டேயும் பல வெளிநாட்டவர்கள் வந்திருக்காங்க, பார்த்துருக்காங்க. அவங்க அந்த பரிகாரத்தை செஞ்சிட்ருக்காங்க. இது நான் என் கண் கூட பார்த்த ஒரு விஷயம். அடுத்து ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தாங்க, வெளிநாட்டவர்கள் இதை நம்புகிறாங்களா அப்படின்றாங்க. 200% நம்புகிறாங்க. 100% இல்லை சார், 200% நம்புகிறாங்க. நம்பி அதை ஒரு அதாவது ஒரு குரூப்பாகவே வராங்க. அந்த கோயில்களுக்கெல்லாம் போய் நல்லபடியாக சாமி கும்பிட்டு நல்லபடியாக போய் நல்ல சந்தோஷமாக இருக்காங்க. இவங்க போனது மட்டும் இல்லை, திருப்பியும் அவங்க ஊரில் அவங்ககிட்ட சொல்லி ரொம்ப ஆச்சரியத்தக்க வகையில் திருப்பியும் அவங்க தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க, நண்பர்கள் எல்லாத்தையும் அனுப்புகிறாங்க. இது ஒரு நானே என் கண் கூட பார்த்த விஷயம், இன்றைக்கு நடந்துகிட்ருக்குது. அடுத்து ஒருத்தர் கேட்டிருந்தார், நாடி ஜோதிடம் பார்த்துட்டேன், பரிகாரம் பண்ணலைன்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்குறாரு. இது அந்த கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்கிறதுன்னு எனக்கு ரொம்ப நேரம் சிந்தனையிலே இருந்தேன். டாக்டர்கிட்ட போகிறீங்க, ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்குறீங்க, மருந்து கடைக்கு போகிறீங்க, மருந்தை பார்க்குறீங்க, வாங்கி இத்தனை நாள் சாப்பிட்லன்னா அப்புறம் என்ன குணம் ஆகும்? அது ஒன்று. அப்புறம் அடுத்த இன்னொரு கேள்வி கேட்டிருந்தாங்க, அதே நபர் கேட்டிருந்தார், சார் நான் பரிகாரம்லாம் பண்ண தயார் சார், ஆனால் அந்த குருதானம் பண்ண மாட்டேன் சார், அது தப்பு சார், இது இவங்களே படிக்கிறாங்க சார்னாரு. சரி, அதுக்கும் இந்த டாக்டர் தான் நான் எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும். அரசு ஆஸ்பத்திரியில் போய் பார்க்குறீங்க, அந்த டாக்டருக்கு அரசாங்கம் சம்பளம் கொடுத்துருது, அவர் வயிற்று பொழப்புக்கு அவர் வீட்டில் எல்லாம் நடக்கும். ப்ரைவேட் ஆஸ்பத்திரி எடுத்து டாக்டர் வச்சுக்கிறாரு. அவர் கவர்மெண்ட் காலேஜிலே படிச்சுட்டு வந்திருக்கலாம். படிச்சுட்டு வந்ததுக்காக அவர்கிட்ட போயிட்டு நீ கவர்மெண்ட் காலேஜில் என்ன படித்த, நீ ஃப்ரீயாக வைத்தியம் பண்ணு சொன்னால் அவர் வீட்டில் எப்படி மற்ற குடும்பத்தை அவருக்கு காப்பாற்ற முடியும்? அதை தெரிஞ்சு தான் அந்த நாடி ஜோதியை சொல்கிறார். இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு வருஷத்தில் தொடர்ந்து நம்ம நாடி ஜோதிடர்கள் அவங்களோட தொடர்புகளில் நம்ம இருக்கும்போது, ஒரு சில நான் அழைத்து சென்ற ஒரு பெண்மணிக்கே, அந்த பெண்மணி பேர் ஜூலி ஆனா அப்படின்ற பெண்மணிக்கு என்ன வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, நாடி ஜோசியர் பரிகாரம் பண்ணணும் வந்துச்சு. நான் மிரண்டு போயிட்டேன். சார் என்ன சார், இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் நம்ம தான் பரிகாரம் பண்ணணும் வந்திருக்கு, நாடி ஜோசியர் நீங்கள் பண்ணணும். ஆமாம் சார், இதில் அடிக்கடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சிச்சுவேஷன் மாறி போச்சு. இந்தமா ஒரு கிறிஸ்தவ பெண்மணி அங்கே வந்திருக்கிற பரிகாரமெல்லாம் கேட்டிங்கன்னா எல்லாம் இந்து முறைப்படி வருது. அந்த அம்மா கொஞ்சம் பிஸியாக இருக்கிறாங்க. என்ன அவங்க
அவங்க நாடி ஜோசியர் என்ன சொல்கிறார், சார் அம்மா இதை கண்டிப்பாக பண்ணி ஆகணுமா, நீங்கள் வந்து சேருங்கன்னு சொல்லி அப்புறம் அவருடைய உதவியாளர் அனுப்பிச்சி எல்லா கோயிலுக்கும் கூப்பிட்டு போய் பரிகாரம் பண்ணாங்க. இதில் ஒரு அதிசயம், இந்த இந்த ஜூலியானா அப்படின்றவங்களோட மேட்டரில் ஒரு நல்ல அதிசயம் இருக்குது. இவங்க நாடி ஜோதிடம் ஏன் பார்க்க வந்தாங்கன்னா, இவங்களுடைய மூதாதையர்கள் வந்து வெள்ளைக்காரன் காலத்தில் துறைமுக பகுதியில் வாழ்ந்துருக்காங்க, சென்னை ஹார்பர் பகுதியில். அங்கே ஏதோ ஒரு பாட்டிமா காதல் ஏற்பட்டு அப்படி வழிமுறையாக அந்த வெள்ளைக்காரங்களோடையே இருந்ததில் இந்தம்மா ஒரு வெள்ளைக்கார ஐயாவுக்கு தான் பிறந்திருக்கிறாங்க. அது இவங்க அம்மா சொல்கிறாங்க. அவங்க அம்மா உயிரோடு தான் இருந்தாங்க. அப்போது அந்த வெள்ளைக்கார ஐயா எங்கே இருக்கிறாரு தெரியல நமக்கு. சின்ன குழந்தையாக இருக்கும்போது இந்த ஜூலியானான்ற பெண்மணிக்கு ஒன்றும் பெருசாக தெரில. வளர வளர என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய அப்பாவை பார்க்கணுன்ற ஒரு ஏக்கம் வந்துடுச்சு. இதுக்கு தான் நாடி பார்க்க வராங்க. இந்த பரிகாரத்தை பண்ணுங்க, உங்கள் அப்பா வருவார்னு வந்துடுது. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து என்னுடைய முக்கியமான என்னுடைய அரசியல் நண்பர் ஒருத்தர் சொன்னதுனால கூப்பிட்டு போனேன். கூப்பிட்டு போய் பார்த்துட்டு படித்து சொல்லிவிட்டு, அம்மா உங்கள் அப்பா கிடச்சா சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். என் அலைபேசி அண்ணன் கொடுத்துட்டு வந்துட்டேன். இது நடந்து ஒரு 10-15 வருஷம் இருக்குங்க. திடீர்னு ஒரு நாள் அந்த அம்மா ஃபோன் பண்ணுறாங்க, சார் எங்கள் அப்பா வந்திருக்காரு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. எங்கள் அப்பா வந்திருக்காரு சார், 100% எங்கள் அம்மா சொல்கிறாங்க, இதான் எங்கள் அப்பான்றாங்க. இப்போ நாங்கள்லாம் கிளம்பி ரோம், அவங்க அப்பா ரோம்லேருந்து வந்துக்கிறார், ரோமுக்கு போனோம் சார். நாங்கள் சத்தியமாக எனக்கு தலை சுற்றி நின்றுச்சு ஒரு நிமிஷம். சரி, எனக்கு ஒரு ஆசையும் கூட இருந்துச்சு, அவரை பார்க்கணுன்னு சொல்லிட்டு வர சொன்னேன். அவங்க அப்பா வந்து அவங்கள கிருஷ்ணகிரியில் பார்த்தாங்களாம். கிருஷ்ணகிரிலேருந்து சென்னைக்கு வர சொல்லி பார்த்துட்டு அவர் தான் அப்பான்றதை தெரிஞ்சுட்டேன். முகைச்சாயல் அவர் எல்லாம் தமிழ்லாம் தெரியுது கொஞ்சம் அவருக்கு. அவர் சொன்னார், நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், என் ஃபேமிலியை விட்டுட்டு போன தப்பு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு கூப்பிட்டு போயிட்டு அழைச்சிட்டு போயிட்டார். அழைச்சி போய் இப்போ நல்லா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது நாடி ஜோசியர் பண்ண பரிகாரத்தினால நல்ல வந்த ஒரு விஷயம். அடுத்து வந்து இந்த பரிகாரம் நம்ம ஏன் பண்ணணும் அப்படின்ற போது, பரிகாரமே இந்த பிறவியே, மனித பிறவி என்ன சொல்கிறாங்கன்னா, முனிவர்கள் வந்து போன பிறவியில் நம்ம செஞ்ச புண்ணியங்கள் பாவங்கள், புண்ணியம் அதிகம் இருந்தால் ஓகே, பாவங்கள் கொஞ்சம் தான், அதுக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள். இந்த பாவங்களுக்கு என்னென்ன பரிகாரங்கள்னு சொல்லிடுறாங்க. அதில் கோயிலுக்கு போகிறது ஒரு விஷயம். அடுத்து வந்து நம்மளுக்கு உண்டான ஒரு மந்திரம், யந்திரம், இது ரெண்டும் கண்டிப்பாக ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. இந்த மந்திரம் யந்திரம் இது ரெண்டுமே வந்து வழிமுறையாக நாடி ஜோசியர்களே பண்ணி தராங்க. இதில் தான் வந்து நம்மளுடைய மனித மூளைக்கு எப்பொழுதுமே ஒரு சின்ன சந்தேகம் வரும். அவங்க உண்மையாக அங்கே பண்ணுறாங்களா, நம்மகிட்ட காசு வாங்கிக்கிறாங்களே அப்படின்னு. ஒரு நாளைக்கு இவ்வளோ பூஜைக்குன்னு காசு வாங்கிட்டு பண்ணுறாங்களா சார்னு கேட்பாங்க. இது வந்து ஒரு நல்ல கேள்வி தான். அதுக்கு பதில் நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். நானே அங்கே போய் பார்த்துருக்கேன் வைத்தீஸ்வரன் கோயிலில். ஒவ்வொரு எல்லா நாடி ஜோசியரும் ஒரு குழு மாதிரி இருந்து ஒரு சங்கம் மாதிரி வச்சு, அவங்களுக்குள்ள எல்லாம் ஒருத்தருக்கு சொந்தக்காரங்க தானே, வேதம் தெரிந்த அந்தணர்களை வைத்து அந்த யார் யாருக்கு என்னென்ன யந்திரம் வந்திருக்கோ அந்த யந்திரத்துக்கு தேவையான பூஜைகள்லாம் 48 நாள் 50 நாள் அதை பண்ணி நான் கொடுக்குறாங்க. இப்போ கொடுத்து வாங்கி இது வச்சுட்டு நல்லா இருக்கவங்க இருக்காங்க. அடுத்த கேள்வி வந்து இந்த குருதானம். இந்த குருதானம் வந்து இது வந்து நிறைய பேர் கேட்பாங்க கிட்ட, இதுதான் சார் எனக்கு புரியல, நாடி படிக்கிறதுக்கு ஒரு எக்ஸ் ஃபீஸ் வாங்குறாரு, அப்புறம் குருதானம்னு ஒரு பெரிய ஃபீஸு. இது வந்து ஆமாம் சார், கன்சல்டேஷனுக்கு ஒரு டாக்டர் ஃபீஸ் வாங்குறாரு, அதே இதுக்கு ஆப்ரேஷன் பண்ணால் பண்ணுவாரா என்ன? இது உங்கள் பையனை படிக்க வைக்கிறீங்க ஸ்கூலில், என்ன கணக்கு வரல அப்படின்னு கணக்கு டீச்சர் டியூஷன் வைக்கலாமோ? ஆக இது வந்து கண்டிப்பாக குருதானம் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. அதாவது நீங்கள் கஷ்டப்பட்டு நாடி படிக்கிறது முக்கியம் இல்லை, அந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இந்த பரிகாரம் என்பது என்னமோ நம்ம நாடி கோயிலுக்கு போட்டு நாடி ஜோசியருக்கு நம்ம பண்ணுற ஏதோ ஒரு கிஃப்ட் மாதிரி நினைக்காதீங்க. அது வந்து ஒரு கடமை மட்டும் இல்லை, இட் இஸ் எ மஸ்ட்டு. பரிகாரம் வந்து எல்லா மனிதர்களுக்கும் வந்துடுது, அதனால் அவங்க பெரிய கோடீஸ்வரன் ஆகிறாங்கன்னு நினைக்காதீங்க. அவங்களே பல பேருக்கு பரிகாரம் பண்ணுறதுக்கு ஒரு உதாரணமும் நான் கொடுத்துட்டேன். ஏன்னா இது வந்து ஒருவேளை இந்த ஜூலியானா என்ற பெண்மணி பேர் கூட மாற்றலாம். நான் அவங்க பார்த்தாங்கன்னா, அவங்க தெரிஞ்சவங்க பார்த்தாங்கன்னா அது ஒத்துப்பாங்க. அதனால் இந்த 13, 14 அதாவது சாந்தி தீட்சை காண்டத்தோட
முக்கியத்துவத்தை சொல்லியிருக்கேன். இது பண்ணலை அப்படின்னா நீங்கள் அதில் இருக்க 12 காண்டங்களையும் பார்த்து அதுக்கப்புறம் வந்து என்னென்ன பார்த்தாலும் எத்தனை பேர்கிட்ட பார்த்தாலும் அந்த பலிதம் என்பது வந்து ஒரு 25% கூட இருக்காது. இந்த பரிகாரத்தை பண்ணாத விடும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அந்த நாடியில் சொன்ன அந்த தீய பலன்கள் நடப்பதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் உங்கள் நாடி நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, குரு பேசிப்பார், சிஷ்யன் சொல்லுவார், இல்லை சிவன் பேசுவாங்க, பார்வதி கேள்வி கேட்பாங்க. அந்த பார்வதி இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கள, இந்த சிஷ்யனோ பார்வதியோ கேட்கும்போது தீய பலனை பற்றி சொல்லுவாங்க. அப்போ தான் சொல்லுவார், அந்த குருவோ இல்லை சிவனோ சொல்லுவாங்க, நாம் சொன்ன பரிகாரத்தை ஒரு இது கூட பண்ணணும் அப்படின்னு. தவறாமல் பண்ணால் கண்டிப்பாக தின்னம்னு சொல்லிட்டு அப்புறம் போவார். ஸோ இந்த பரிகாரங்களை வந்து அவாய்ட் பண்ணலான்றது வந்து இது எப்படி என்ன மனநிலையில் செய்கிறாங்கன்னு தெரியாது. என்னுடைய அனுபவத்தில் வந்து பரிகாரங்களை செஞ்சவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க, சிறப்பாக இருக்காங்க. சில பேருக்கு ஒரு டிகிரி வாங்கணும்னு படித்து போனவங்களாம் 4-5 டிகிரி வாங்கி PhD பண்ணவங்களாம் இருக்காங்க. ஒரு சின்னதாக ட்ரை பண்ணுவாங்க, டக்குன்னு ஒரு பெரிய வேலைக்கு போயிடுறாங்க. ஒரு வெளிநாட்டில் போய் இந்த கால்டு கொரோனா பீரியடில் கூட நல்லா இருந்தவங்களாம் நான் பார்த்துருக்கேன். அது ரொம்ப இப்போ இந்த பதிவை பார்க்குறவங்க என்னை பற்றியே நீங்கள் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். நான் பரிகாரம்னு சொல்லிட்டு உடனடியே கிளம்பிடுவேன். அது எந்த கோயிலாக இருந்தாலும் சரி. என்ன கொஞ்சம் உடம்பு முடியலன்னா கூட கஷ்டப்பட்டு நண்பர்களோட உதவியோட இல்லை பண கஷ்டமாக இருந்தால் கூட எப்படின்னா போயிடுவேன். நம்மளால் முடிஞ்சால் போயிடணும். அதுக்கு வந்து தேர் இஸ் நோ ஆல்ட்ரேஷன். அதே மாதிரி அந்த மந்திரம் அவங்க கொடுக்குற அந்த மந்திரத்தை நம்மளே இப்போ யூடியூப்பில் பார்த்து சொல்லலாம். அவங்க சொல்கிற காலகட்டத்தை அவங்களுக்கும் செய்யணும். அதனால் பரிகாரம் என்பது நம்ம செய்ய வேண்டியிருக்குது. ரொம்ப புண்ணிய ஆத்மாக்களுக்கு நாடி ஜோசியரை பரிகாரம் பண்ணி அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் போக வேண்டிய கேஸும் இருக்குன்ற ஒரு ஆச்சரியமான உண்மையை சொல்லி இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். தொடர்ந்து உங்களுடைய கேள்விகளை படித்து அதற்குண்டான பதில்கள் எங்களிடம் இருந்தால் தொடர்ந்து நாடி ஜோசியத்தை பற்றி சொல்லுவோம் என்று சொல்லி இந்த ஆன்மீக பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.